ஓகே. நாம இன்றைக்கு வந்து 2022 13 கொஷனில் பி பாட்டையும் சி பாட்டையும் அதாவது கம்ப்ளெக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது உண்மையான ஒரு ஈஸியான பாட்டு தான் உங்களுக்கு. இது கம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்தவரை தியரி 100% வேணும் ஒரு தேவை ஒன்று இல்லை. நம்மள ஒரு 80-85% உங்களுக்கு தியரி தெரிஞ்சாலே போதும். நீங்கள் ஃபுல் கேர்லி செய்யலாம் இந்த கம்ப்ளெக்ஸ் நம்பரில். அப்படி ஒரு மோ 13 கொஷினுங்கிறது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். சில போனால் அதை நீங்கள் விரும்பி செய்கிற ஒரு கொஷினை மாற்றினா லேசி என்ன அது ரெண்டு பாடம் ஈஸி. கம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்போ கஷ்டம் சில ஆட்கள் சொல்லுவாங்க. பட் அப்படி ஒரு கஷ்டம் இல்லை. கம்ப்ளெக்ஸ் நம்பர் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல வேற. பட் நம்மளோட தியரிக்கு உட்பட்ட சிலபஸுக்கு உட்பட்ட கம்ப்ளெக்ஸ் நம்பர் எனக்கு இது ஈஸி. அதான் உண்மை. சரிதானே? மேக்ஸிமம் உங்களுக்கு கம்ப்ளெக்ஸ் நம்பரில் செய்யல போனால் ஒரு 5 to 10 மார்க்ஸுக்கு உள்ள இருக்கிற கல்வி செய்ய இயலாம வரும். பட் அது ஒரு பெரிய ஒரு லொசும் இல்லை உங்களுக்கு. அந்த கொஷனை செய்யாமல் அந்த குறிப்பிட்ட பாட்டை செய்யாமல் வரதில் வேற போகிறது. கம்பேரிட்டிவ்லி அது ஓகே. சில பொண்ணு அந்த புல விடுறது ஓகே. மற்றபடி ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணலாம். 150 மார்க்ஸ் மொத்த கல்விக்குள்ளே நீ ஒரு 120க்கு மேலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கம்ப்ளெக்ஸ் நம்பர் உட்பாடு அது நல்ல ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ நான் இப்போ கேள்விக்குள்ளே போவேன். பி பார்ட் z, w பிலாங்ஸ் டு கம்ப்ளெக்ஸ் நம்பர் என கொள்வோம். z இன்டு z பார் சமன் மொட் ஆஃப் z பார் வர்க்கம் என காட்டி இதிலிருந்து மொட் ஆஃப் z பிளஸ் w முழுவதின் வர்க்கம் சமன் மொட் ஆஃப் z ஸ்கொயர் பிளஸ் 2 மடங்கு ரியல் பார்ட் ஆஃப் z இன்டு w பார் பிளஸ் மொட் ஆஃப் w வர்க்கம் என காட்டுக. ஓகே. z, wங்கிறது என்ன கம்ப்ளெக்ஸ் நம்பரா? மூலாவது என்னத்தை காட்டுதுங்கன்னா z இன்டு z பார். ஸோ இப்போ z இன்டு z பாரை காட்டுறது நான் மூலாவது z அண்ட் யாரண்டு ஒரு டிட்டர்மைன் பண்ணுறேன். z7 அடுக்குன்னு பாருங்களா. z7 x iy இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும். சரியானே? இப்போ z7 x iy என்றா z பார் சமன் என்ன ஆகிக்கும்? x சய iy ஆയിരിக்கும். சரிதானே? அப்போ z இன்டு z பார் தானே. அப்போ z இன்டு z பார் ரெண்டு நேம் இருக்கணும். அப்போ x iy இன்டு எக்ஸ் சய iy. சரியா? இப்போ இது என்ன வடிவத்தில் பாருங்க. a சக b a சய b என்ற வடிவத்தில் பதிலா. அப்போ எக்ஸ் வர்க்கம் சய i வர்க்கம் இன்டு y வர்க்கம். இப்போ நீங்க இந்த ஐ வர்க்கத்துக்கு பேர் என்ன வேணாம்? ஐங்கிறது உண்மையிலே என்ன? ஐ சாமன் என்ன? மைனஸ் ரூட் ஆஃப் ஒன்று தானே. அப்போ இவர வர்க்கம்ங்கிறது என்ன? ஐங்கிறது உண்மையா மைனஸ் ஒன்றோட வர்க்க மூலம். அப்ப மைனஸ் ஐ வர்க்கம்ங்கிறது ஐ வர்க்கம்ங்கிறது என்ன? மைனஸ் ஒன்று. அப்ப இந்த ஐ வர்க்கத்துக்கு பதிலா மைனஸ் ஒன்றை போட்டில் என்ன கிடைக்கும்? இந்த மைனஸ் பெருக்கு ஒன்று கிடைக்கும். அப்ப எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். இப்ப இங்க பாருங்களேன். நான் அவனுக்கு கேட்கிற அந்த வடிவத்துக்கு கொண்டு வரதுக்காக இது இன்னொரு சின்ன ஒரு வேலை செய்யறேன் பாருங்க. ஒன்றும் இல்லை. ரூட் ஆஃப் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் அதிர வர்க்கம் இந்த மாதிரி எழுதுறேன். சரியா? ஏன் இந்த மாதிரி எழுதுறேன்? அடுத்த ஸ்டெப் எழுதுங்க. இப்ப ரூட் ஆஃப் எக்ஸ் வர்க்கம் ஐ வர்க்கம் y வர்க்கம் என்ன? மொட் ஆஃப் ஜட். இப்ப அவர வர்க்கம் என்ன? அதிர வர்க்கம். பாருங்க ஜட் இன்டு ஜட் பாருங்கிறது என்ன சொல்லிட்டு மொட் ஆஃப் ஜட்ர வர்க்கம். இதுல இருந்து ஜட் பிளஸ் டபிள்யூ சமன் அப்படின்னு காட்டாங்க. மொட் ஆஃப் ஜட் பிளஸ் டபிள்யூ பாருங்க. நான் மூலாவது காட்டன் அதாவது ஒரு சிக்கல் என்ற மற்றிட வர்க்கம்ங்கிறது அந்த சிக்கல் என்றையும் அவரை உடன்புணரையும் பெருக்கிறது சமனை. அப்ப மொட் ஆஃப் ஜட் பிளஸ் டபிள்யூட வர்க்கம்ங்கிறது எதுக்கு சமனை? இதிலிருந்து என்ன சொல்லலாம்? அப்ப இந்த முடிவை கட்டாயம் யூஸ் பண்ணுவோம். அப்ப இதுல வர்க்கம் சமனாகும் இந்த ஜட் பிளஸ் டபிள்யூங்கிற சிக்கல் எண்ணையும் அந்த ஜட் பிளஸ் டபிள்யூ என்ற சிக்கல் என்ற உடன்புணரியையும் பெருக்கிறது சமனாகும். அப்ப எப்படி வரும்? ஜட் பிளஸ் டபிள்யூ இன்டு ஜட் பிளஸ் டபிள்யூட உடன்புணரி. அப்ப அடுத்தது எப்படி வரும்? ஜட் பிளஸ் டபிள்யூ இன்டு தேற்றமிகு தானே. இந்த மட்டு அந்த ஒரு பார் வந்த தனித்தனி உடைஞ்சு கொடுக்கலாம். தேற்றமிகு அந்த தேற்றத்தை யூஸ் பண்ணி தனித்தனி உடைஞ்சனண்டா இப்படி வரக்கூடியதாகும். இப்ப பிரேக்கெட் நீங்க ஜட் இன்டு ஜட் பார் பிளஸ் ஜட் இன்டு டபிள்யூ பார் பிளஸ் ஜட் பார் இன்டு டபிள்யூ பிளஸ் டபிள்யூ இன்டு டபிள்யூ பார். சரிதானே? அடுத்தது ஜட் இன்டு ஜட் பார் பதிலா மொட் ஆஃப் ஜட் ஸ்கொயர் பிளஸ் இது அப்படியே வைங்களாம் ஜட் இன்டு டபிள்யூ பார் பிளஸ் ஜட் பார் இன்டு டபிள்யூ பிளஸ் மொட் ஆஃப் டபிள்யூ வர்க்கம். ஆனா இதுக்கு பதிலாக எனக்கு என்ன வரணுமெண்டா 2 மடங்கு ரியல் பார்ட் ஆஃப் ஜட் இன்டு டபிள்யூ பார். இது எடுத்துக்கு அந்த போகணும். இப்போ ஒரு விஷயத்தை நீங்க போகணும். இப்போ 2 மடங்கு ரியல் பார்ட் ஆஃப் ஜட் இன்டு டபிள்யூ பார் எப்போ வரும்? அதாவது 2 மடங்கு ரியல் பார்ட்ங்கிறது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு சிக்கல் எண்ணையும் அந்த சிக்கல் என்ற உடன்புணரியையும் கூட்டக்குழான் 2 மடங்கு ரியல் பார்ட் வரும். உதாரணமா
இந்த எக்ஸாக ஐவையையும் இந்த எக்ஸாக ஐவையையும் கூட்டினா 2x என்று வரும். இந்த 2x எப்படி இல்லாம் எக்ஸுங்கிறது இந்த சட்டன் சிக்கல் ரியல் பார்ட் தானே. அப்ப 2 மடங்கு எக்ஸுக்கு பதிலா ரியல் பார்ட்டை சட்டன் எழுதலாம். இப்ப உங்களுக்கு இந்த 2 மடங்கு z இன்டு w பார் வரணுமெண்டா z இன்டு w பார் என்ற சிக்கல் என்றையும் அந்த z இன்டு w பார் என்ற சிக்கல் என்ற உடன்புணரை சிக்கல் எண்ணையும் கூடணும். அப்ப ஒரு z இன்டு w பார் என்ன அறிக்கை இன்னொரு சிக்கலன் கூடுபடி. இப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த 2 சிக்கலனையும் கூட்டுறதால இது வரணுமெண்டா இந்த z இன்டு w பாரோட உடன்புணது யாரு z பார் இன்டு w காட்டினலண்டா. சரி, நீங்க என்ன செய்யலாம், அது ரெண்டையும் கூட்டுறத 2 மடங்கு ரியல் பார்ட் ஆஃப் z இன்டு w பார் வந்து கொள்ளும் விளங்குது தானே. அப்ப நீங்க இப்ப என்ன செய்யணுமெண்டா இதுல உடன்புணது இது காட்டினா காணும். அப்ப அதுக்கு சைட்ல இதுக்கு கீழே எழுதோல ஒரு ஒரு பக்கத்துல ஒரு சைட்ல அந்த ஒரு பக்கத்துல சைட்ல அந்த பெண்ணால எழுதி காணும். இதுவும் அந்த கொஷனோட ஒரு சின்ன பார்ட் தான். நான் அதை தனியே பிரித்து எழுதுறேன். இதுக்குள்ள போய் ஓட்டாம இதுக்குள்ளேயும் நீங்க சேர்த்ததுதான் அசிங்கமைக்கு வாங்கிறதுக்கான தனியாக எழுதி காட்டுறேன். நீங்க அப்படியும் எக்ஸாம் எழுதி கொடுக்கலாம். பக்கத்துல பெண்ணால் எழுதி கொடுக்கணும். பென்சில் எழுதினா ரஃப் பண்ணி நினைச்சிருவாங்க, பெண்ணால் எழுதி கொடுக்கணும். சரிண்ணே. அப்ப z இன்டு w பார் இப்ப இவருடன் போனது நினைக்க வேணும். அப்ப இவருடன் போனதுங்கிறது இப்படி வரும். இவருடன் போனது அதைத்தான் கன்சிடர் பண்ணி அவர் இதை காட்டணும். அவருடன் போன எடுத்த வேண்டாம். இப்ப தனித்தனியா பார் உடச்சு கொடுக்கலாம் தானே. z பார் இன்டு w பாரோட பார். w பாரோட பாருங்கிறது என்ன, z பார் இன்டு w. இது வந்து நீங்க இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது பாருங்க. z இன்டு w பார உடன்புணரி அதாவது பார் அதான் வந்து என்ன z பார் இன்டு w. அப்ப இந்த சிக்கல் என்ற உடன்புணரி இந்த சிக்கலன். அப்ப இந்த சிக்கலனும் இந்த அவர் உடன்புணரி நம்பிக்காங்க. அப்ப ரெண்டு கூட்டத்தில் என்ன கிடைக்க போதும் 2 மடங்கு ரியல் பார்ட் ஆஃப் இந்த சிக்கலன் கிடைக்கும். அது சரியா. இப்ப 2 மடங்கு ரியல் பார்ட் ஆஃப் z பார் இன்டு w ஒன்னாலும் சரிதான், அது போல இல்லை. பட் இவை ஹெட்டி இருக்கிற z இன்டு w பாருங்கிறதால நான் z இன்டு w பாரை எழுதி கொடுத்துருந்தேன். சரி, ஓகே. அப்ப அதுக்கு எல்லாம் மொட் ஆஃப் z பார் வர்க்கம் சக 2 மடங்கு ரியல் பார்ட் ஆஃப் z இன்டு w பார் பிளஸ் மொட் ஆஃப் w வர்க்கம். இல்லாட்டிங்க பாருங்க, இந்த ஸ்டெப் இருக்கு தானே, இந்த ஸ்டெப் எடுத்துக்கு வந்து இது கூட இப்போ இது போலத்தை நீங்க இது கூட எப்படி சேர்த்து எழுதலாம். அதில் போல இல்லை, நான் தனியாக எழுதி காட்டிக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொள்ளும். சரியானே. அடுத்தது வந்து மொட் ஆஃப் z பிளஸ் w வர்க்கம் சக மொட் ஆஃப் z மைனஸ் w வர்க்கம் சமன் 2 மடங்கு மொட் ஆஃப் z வர்க்கம் பிளஸ் மொட் ஆஃப் w வர்க்கம் என்பதை உயிர்த்தார். இந்த அது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தர வேண்டிய பார்ட். ஸோ மொட் ஆஃப் z பிளஸ் w வர்க்கம்ங்கிறது தெரியும் நமக்கு என்ன, மொட் ஆஃப் z வர்க்கம் பிளஸ் 2 மடங்கு ரியல் பார்ட் ஆஃப் z இன்டு w வர்க்கம் சக மொட் ஆஃப் w வர்க்கம். இதே போல சிமிலர்லி மொட் ஆஃப் z மைனஸ் w இன் வர்க்கம். இது போறதுக்கு அந்த தானே இன்னைக்கு இந்த 3 கோடு மாதிரி 3 கோடு கோடு எல்வாயன் எழுதுற அந்த சிமிலர்லி சொல்லாததுக்கு சரிதானே. இது ஒரு மெட்ஸ் நோட்டேஷன் மாதிரி தான். அப்ப இதே போல z பிளஸ் w வர்க்கம் இது மாதிரி. அப்ப z மைனஸ் w வர்க்கம் எப்படி வரும், மொட் ஆஃப் z வர்க்கம் மைனஸ் 2 மடங்கு ரியல் பார்ட் ஆஃப் z இன்டு w பிளஸ் மொட் ஆஃப் w வர்க்கம் வரும். இது கணக்கு யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு கொஸ்டினையும் தானே இந்த கொஸ்டினையும் அதுக்கு மேலே இருந்த பாட்டையும் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். உங்களை பாருங்க, கொஸ்டினை காட்டுறேன். பின்ன இப்ப இது ரெண்டையும் கூட்டுறதால உங்களுக்கு இது வரணும். அப்ப இது விரிவு உங்களுக்கு இப்ப இது இப்போ இல்லாம தெரியும் தானே. அப்ப இது ரெண்டையும் கூட்டத்துல உங்களுக்கு இப்படி வரணும்னா இந்த ரியல் பார்ட் போகணும். அப்ப நான் கட்டாயம் இந்த z மைனஸ் w மைனஸ் 2 மடங்கு ரியல் பார்ட் ஆஃப் z இன்டு w ஒன்று இருந்தா தானே அது போகும். அது நார்மல் உங்களுக்கு ஐடியா எக்ஸாம் கேள்வி சேர்க்கணும். அதுக்கு வந்தா கணக்கு யோசிக்க தேவை. சிமிலர்லி போட்டு செஞ்சுக்க போகலாம். முன்னாடி நீங்க ப்ரூவ் பண்ணி தானே திருப்பி முன்னு செஞ்ச மாதிரி z மைனஸ் w மொட் ஆஃப் z மைனஸ் w வர்க்கிறதுக்கு முன்னு செஞ்ச மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். நீங்க அப்படி சொல்லி நார்மலா அந்த விரிவையும் இந்த விரிவையும் கேள்விக்கிற கொஸ்டினையும் பார்த்தாலே நார்மலா இப்படி வேற ஒரு முடிவுக்கு வந்தாலே நீங்க டிரெக்டா இதை எழுதி கொள்ளலாம். இது உங்களுக்கு அந்த முன்ன செஞ்ச மாதிரி ப்ரூவ் பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ரெண்டையும் கூட தானே மொட் ஆஃப் z பிளஸ் w முழுவதின் வர்க்கம் சக மொட் ஆஃப் z மைனஸ் w முழுவதின் வர்க்கம் சமன் வரும். இதுவும் போக 2 மடங்கு மொட் ஆஃப் z வர்க்கம் சக மொட் ஆஃப் w வர்க்கம்னு வந்து கொள்ளும். சரியானே. அவை கேட்டது. இப்போ அடுத்த பாடம் என்ன சொல்லாங்கன்னா
இதை உய்த்தறிந்து ஆகன் வரைபடத்தில் Z, W, 0 ஆகியவற்றை குறிக்கும் புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது அதற்கு ஒரு கேத்திர கணித விளக்கத்தை தருகட்டாம். இப்ப இதுக்கு என்ன செய்யலாம், ஒரு ஆகன் வரைபடத்தை வரைஞ்சி கட்டாயமா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப நார்மலா இப்ப இதுக்கு இந்த பாட்டுக்கு மட்டும் பெரிய அளவில் ஐடியா வராது, கூடுதலான ஆட்களுக்கு வராது. பட் இதை ஸ்கிப் பண்ணலாம். இது ஜஸ்ட் 5 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் தான். ஸ்கிப் பண்ணிக்க, இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க மற்ற பாட்டை செஞ்சு போகலாம் ஈஸியா. ஸோ இதுக்கு ஒரு ஆகன் வரைபடத்தை வரைஞ்ச வேண்டாம், எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் நல்ல ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு ஆகன் வரைபடமாக கன்சிடர் பண்ண வேண்டாம். இது வந்து கற்பனை அச்சு, நான் சிம்பிள் எழுதுறேன். இது வந்து மெய் அச்சு. சரிதானே? இப்ப இந்த ஆகன் வரைபடத்துல 0, Z, W ஒரே நேர்கோட்டில் இல்லையா? அப்போ ஒரே நேர்கோட்டில் இல்லைண்டா இது 0. சரிதானே? இப்ப ZW அங்க ஒரே நேர்கோட்டில் இல்லைன்னா 0, Z, W, அதாவது Z சிக்கிறேன், W சிக்கிறேன், 0 ஒரு வயது சிக்கிறேன் தான். இது எல்லாம் ஒத்தரும் ஒரு நேர்கோட்டில் இல்லைண்டா இந்த Z என்ற சிக்கலனும் W என்ற சிக்கலனும் அதை குறிக்கிற அந்த இது இருக்கு தானே, அந்த மொட் ஆஃப் Z, மொட் ஆஃப் W, இது வந்து ஒரு இணையத்துல பக்கங்களாக அமையும். வேற பாருங்க, இப்ப Z என்ற சிக்கலன் எடுத்திருக்கேன் வைப்புமே, இதான் ஒரு புள்ளி பி, இது Z என்ற சிக்கலனை குறிக்குது. இது ஒரு புள்ளி Q, W என்ற சிக்கலனை குறிக்குதுண்டா. இது ZW, Q எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இல்லாம இருந்தால், ஒரு நேர்கோட்டில் இல்லாட்டி இது ஒரு புள்ளி பி Z குறிக்குது, இது புள்ளி Q W குறிக்குது. இல்லாட்டி இந்த இந்த நீளம் கிடைக்குது, மொட் ஆஃப் W, மொட் ஆஃப் Z, இது ரெண்டும் என்ன செய்ய மாட்டா இணையதளத்தில் அயற்பக்கங்களாக இருக்கும். அது என் தேர்ல படிச்சு இப்ப இணையதளத்தில் அயற்பக்கம் என்ன பாருங்க, இங்க பாருங்க, ஒரு இப்ப எப்படி தள்ளா இங்க பாருங்களேன், இது இணையதளத்தில் அயற்பக்கங்களாக கொண்டு ஒரு இணையதளத்தை பூர்த்தி செஞ்சோம்னா மூலாவது இப்படி தானே இந்த இணையதளம். இப்பதான் அந்த இணையதளம் இணையங்களை இன்னைக்கிற புள்ளி, இன்னைக்கிற மூளை இருக்கு தரவை, இந்த மூளை ஒரு தராறு 6 எடுத்தா இந்த மூளை என்னத்தை குறிக்கும்னா Z+W, அதாவது 2 சிக்கலன்றையும் கூட்டுத்தொகையை குறிக்கும். சரியா? இப்ப இங்க பாருங்க, இந்த OQ அந்த இந்த உற்பத்தி 0 குறிச்சிக்கான உற்பத்தியோ இப்படித்தான் 0 வரும். அப்ப இந்த OQங்கிறது மொட் ஆஃப் W-வையும் இந்த OB-ங்கிறது மொட் ஆஃப் Z-ஐயும் குறிக்கும். சரியானே? இப்ப இந்த மூளை வட்டத்தை கணிச்சிட நம்ம இன்னைக்கிற மூளை வட்டம் மிகுதானே, நான் பின்னாடி வரேன், இன்னைக்கிற மூளை வட்டம் மிகுதானே, இந்த மூளை வட்டத்தை கணிச்சிட பண்ண பரவாயில்ல. இது Z+W வேண்டா, ORங்கிற இந்த மூளை வட்டம் என்னத்தை குறிக்கும், மொட் ஆஃப் Z+W குறிக்கும். ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல இங்க பாருங்க, இந்த மூளை விட்டம் மிகுதானே, இந்த மூளை விட்டத்தை பாருங்க, இந்த மூளை விட்டம் என்னத்தை குறிக்கும்டா மொட் ஆஃப் Z-W குறிக்கும். மொட் ஆஃப் Z-W குறிக்கும். இது எப்படி மொட் ஆஃப் Z-W குறிக்கும்னா, உங்களுக்கு தெரியுமா Z-W என்ற சிக்கலன் எப்படி வரைவோம்டா? இங்க பாருங்க, Z-W என்ற சிக்கலன் நாம் எப்படி வரைவோம்டா பாருங்க, இந்த QP என்ற கோட்டு நீளத்துக்கு சமனாகவும் Z-W வண்டா P-ல இருந்து Q, சாரி, Z-W வண்டா W-ல இருந்து Z நோக்கி இந்த மாதிரி எப்படி என்ன பாருங்க, இந்த கோட்டு நீளத்துக்கு சமனாகவும் சமாந்தரமாகவும் உற்பத்திக்குள்ளால போற மாதிரியும் பாருங்க, Z-W கூட W-ல இருந்து Z நோக்கி போற மாதிரி. அப்ப W Z நோக்கி போனா இந்த போக்குல, அப்ப உற்பத்தியினூடாக போகணும், இந்த கோட்டுக்கு சமாந்தரமா போகணும். இந்த QP நீளத்துக்கு சமாந்தரம், அதே போல Q2B இருக்கணும். Z-W W-ல இருந்து Z நோக்கிக்கணும். அப்ப இந்த மாதிரி வரையும். சரியா? அப்ப இதுக்கு சமாந்தரம், இதுக்கு சமன், அதே போல இந்த கோடு துண்டத்துக்கு சமன். அப்ப இங்க இப்படித்தான் இப்ப உண்மையா என்ன இருக்கும்டா Z-W இருக்கும், 2 சிக்கலான குறிக்கிற புள்ளி இருக்கும். இப்ப இந்த கோட்டு துண்ட நீளம் என்னத்தை குறிக்கும் வேண்டாம், மொட் ஆஃப் Z-W குறிக்கும். அது உங்களுக்கு வழங்குதா? அப்ப இந்த கோட்டு துண்டத்தின் நீளம் மொட் ஆஃப் Z-W உண்டா, இந்த நீளமும் இந்த நீளம் சமரண்ட நான் எடுத்து செஞ்சேன். அப்ப கட்டாயம் இந்த கோட்டு துண்டத்தின் நீளம் என்னதுக்கு சமனாகி மொட் ஆஃப் Z-W சமனாகி. இப்ப இந்த கேத்திரகன் இந்த முடிவு என்னண்டா, இந்த பாருங்களேன், இந்த Z+W வர்க்கம் சக Z-W வர்க்கம், அதாவது
இங்க பாருங்க இந்த இணைகரம் தானே இந்த குறித்த இணைகரத்துல மொட் ஆஃப் z பிளஸ் w அதாவது இங்க பாருங்க இந்த மூலை விட்டம் மொட் ஆஃப் z பிளஸ் w வர்க்கம் சக மொட் ஆஃப் z மைனஸ் w வர்க்கம் அப்படின்னா இந்த மூலை விட்டத்தை வர்க்கம் சக இந்த மூலை விட்டத்தை வர்க்கம் அதாவது ஓஆர் வர்க்கம் சக ஓஆர் வர்க்கம் சக QP வர்க்கம்ங்கிறது எதுக்கு சமனாயிக்கா இங்க பாருங்க மொட் ஆஃப் z வர்க்கம் சக மொட் ஆஃப் w வர்க்கம் அதாவது மொட் ஆஃப் w வர்க்கம் சக மொட் ஆஃப் z வர்க்கம் விளங்கிட்டா அப்படின்னா 2 மடங்கு OQ வர்க்கம் சக OP வர்க்கத்துக்கு சமன் OP வர்க்கத்துக்கு சமனாகி வாங்கிட்டா அதாவது இது என்ன செய்யலாம் அப்ப இந்த இணை அப்ப OP வர்க்க சமன் அது விளங்குது அப்ப நீ என்ன செய்யலாம் இந்த கேத்திரகாணி விளக்கம் நான் தெல்லத்தை நோட் பண்ணுங்க இணைகரத்தின் மூலை விட்டத்தின் வர்க்கங்கள கூட்டுத்தொகையானது இணைகரத்தில வர்க்கம் கூட்டுத்தொகையானது அயற்பக்கங்களின் கூட்டுத்தொகையின் இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் அப்ப அயற்பக்கங்களை கூட்டுத்தொகை சொல்லாம மொத்தமா இப்ப இணைகரமா இந்த நிலம் சமன் தானே இந்த நிலம் சமனாகி தானே அப்ப எப்படி சொல்லலாம் நீங்க 2 மடங்கு வாரத்துல எப்படி சொல்லாமே மூலை விட்டங்கள வர்க்கங்கள கூட்டுத்தொகையானது இணைகரத்தின் பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகி வந்தது அப்படியே சென்டென்ஸ் எழுதணும் திருப்பி சொல்ல பாருங்க இணைகரத்தின் மூலை விட்டத்தின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையானது இணைகரத்தின் பக்கங்களின் நீளத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் இதானதை கேட்கிறேன் விளக்கம் இந்த அப்ப இந்த ஐடியா இந்த முடிவு இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்ப இந்த முடிவு இது வசனம் ஓகே இப்ப சி பாட்டை பார்ப்போம் சி பாட்டு என்ன செய்யறா z சமன் மைனஸ் 1 பிளஸ் √3i இது z என்ன கொள்வோம் z வடிவம் r into cos theta plus i sin theta வில் எடுத்துரைக்க அதாவது முனைய வடிவத்தில் எடுத்துரைக்கலாம் r greater than 0வும் தீட்டாங்கிறது பைக்கும் பை பை 2க்கும் இடைப்பட்டதுவாம் சரிதானே இந்த முனை வடிவத்தில் எடுத்துரைக்கிறதுக்கு என்ன செய்வோம் நாம மொட் ஆஃப் z கண்டு அதனால பெருக்கி பிரிப்போம் மொட் ஆஃப் z எப்படி காணுவோம் x வர்க்கம் சகவை வர்க்கம் அப்ப z சமன் எப்படி வரும் இங்க பாருங்க மைனஸ் மொட் ஆஃப் z சமன் எப்படி வரும் இங்க போட்டலிக்காரன் -1 வர்க்கம் சக ரொட்டிட வர்க்கத்துல வர்க்கம் மூலம் சரியா விதிசமன் 2 இதால பெருக்கி பிரிக்க அப்ப 2 இன்டூ -12 பிளஸ் √3/2 i என்று வரும் z சமன் 2 மடங்கு இன்டூ இங்க பாருங்க டீட்டா அந்த முனிவடை எழுத்துரைக்கிறதுக்கு அந்த டீட்டாவை போடுறோம் டீட்டாங்கிறது 5/2 விட பெருசா பையை விடுச்சுன்னா அப்படின்னா பாருங்க இந்த கொஸ் வர இடத்துல மைனஸ் ஆகிறது சைன் வர இடத்துல பிளஸ் வருது அப்ப மைனஸ் கொசுக்கும் சைனுக்கு பிளஸ் பண்ணா 2ஆம் காலகட்டத்துல நீக்கணும் அவனே அந்த டீட்டா கூடிய கோணத்தை தாரணை 2ஆம் காலகட்டத்துல நீக்கணும் அப்ப கட்டாயம் ஹாஃப் வார மாதிரி என்ன ஆகிக்க வேண்டாம் மைனஸ் ஹாஃப் வார மாதிரி கொசுக்கு பை மைனஸ் 5/3 ஆகிக்கும் அதாவது 2π/3 ஆகிக்கும் சரிதானே அப்ப கொஸ் 2π/3 பிளஸ் ஐ sin 2π/3 ஆகி ரைட்டா ஏன் இப்படி 2π/3 போட்டேன் கொசுக்கு மைனஸ் ஆகும் கொசு இருக்கிற இடத்த மைனஸ் பெருமானம் பெறணும் சைனிக்கிற இடத்த பிளஸ் பெருமானம் பெறணும் அப்படின்ற 2ஆம் காலகட்டத்துக்கான வரணும் அவனே அந்த கோணத்தை டிட்டர்மைனும் பண்றான் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மாதிரி ஸோ நம்மள இந்த ஐடியா வந்திருக்கணும் ஓகே அப்ப r greater than 0 குறைஞ்ச r சமன் என்ன ஆகி 2 ஆகி தீட்டா சமன் என்ன 2π/3 ஆகி இது எழுதி கொடுக்கணும் சரியானே அடுத்தது n belongs to z plus க்கு zn சமன் an plus i bn அதாவது zn சமன் an plus i bn ஓகே இங்க an, bn belongs to n அதாவது இது என்ன ஒரு சாதாரண சிக்கலன் அது அவ்வளவுதான் அர்த்தம் இது ஒரு சிக்கலன் z என்ன போட்டோம்னா அந்த சிக்கலன் an plus i bn அந்த மாதிரி அவ்வளவுதான் z க்கு n க்கு பதிலா நீங்க என்ன n belongs to m, n belongs to z plus அந்த மாதிரி அது நேர்மூல நம்பர் நீங்க என்னக்கு என்ன பெருமானம் போறீங்களோ அது இப்படி தீர்மானம் அவ்வளவுதான் இது ஒரு சிக்கலன் அவ்வளவுதான் சரிங்களா ஆகும் m, n belongs to z plus அது நேர்முழு எண்ணுக்கு ரியல் பார்ட் ஆஃப் zm into zn சமன் எண்ணை am an bm bn எடுத்தது ஓகே zn into zm அவர ரியல் பார்ட் அப்ப அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும் zm into zn காணும் இப்ப zn தெரியும் zm எப்படி வரும் இந்த எண்ணுக்கு பயில ஏமா போட்டா சரி zm பெரும் அவ்வளவுதானே அந்த பாருங்க இப்போ zn into zm அப்ப zn என்ன இருக்கு z to the power n அப்ப z to the power m எப்படி வரும் n இப்படி இருந்தா z to the power n இந்த மாதிரி டிஃபைன் பண்ணப்படமாட்டா எண்ணுக்கு பயில ஏமா போட மாட்டா அதே எப்படி டிஃபைன் பண்ணப்படும் zm வந்து
ஏஎம் பிளஸ் ஐபிஎம் ஒன்று இருக்கும் அவ்வளோதான். இப்போ ZM இன்டு ZN கண்டா ஏஎன் பிளஸ் ஐபிஎன் இன்டு ஏஎம் பிளஸ் ஐபிஎம் ஒன்று வரும். சரிதானே? பெருக்கினோம்னா ஏஎன் இன்டு ஏஎம் பிளஸ் ஐ இன்டு ஏஎன் இன்டு பிஎம் சக ஐ இன்டு ஏஎம் இன்டு பிஎன் சக ஐ வர்க்கம் இன்டு பிஎம் இன்டு பிஎன். ஐ வர்க்கத்தை மைனஸை போட்டோம்னா ஏஎம் இன்டு ஏஎன் மைனஸ் பிஎம் இன்டு பிஎன் சக ஐ இன்டு ஏஎன் இன்டு பிஎம் சக ஏஎம் இன்டு பிஎன். இந்த மாதிரி வந்துடும். அப்போ இதான் ZM இன்டு ZN. ரியல் பார்ட் எப்படி தரப்படும் கேள்வி. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் ZM இன்டு ZN சமன் எப்படி தரப்படும்? இவ்வளவு ஏஎம் இன்டு ஏஎன் சய பிஎம் இன்டு பிஎன். ஓகே, அதாவது இவ்வளவு தானே. இப்போ இது ஒரு ரியல் என்ன சொல்ல ரியல் நம்பர். அப்போ இது ஒரு ரியல் நம்பர் ரைட்டா. இது ஐ பிளஸ். அப்போ இதான் அந்த என்ன ரியல் பார்ட், அதாவது என்ன மெய் மெய் மெய்ப்பகுதியை வந்துடும். ஓகே தானே. இப்ப Z to the power M plus N ஐ கருதி தமோய்வரின் தேற்றத்தையும் பயன்படுத்தி M, N belongs to Z plus க்கு AM into AN minus BM into BN சமன் அப்படி என காட்டலாம். ஓகே, ஒரு முடிவோட காட்டலாம். தமோய்வரின் தேற்றம் என்ன தெரியுமா? cos theta plus I sin thetaவின் எண்ணாம் அடுக்கு இந்த மாதிரி இருந்தா தமோய்வர் சொல்லார். இது எப்படி இதுல விரிவு எப்படி இல்லாம இருந்தா cos n times theta plus I sin n times theta எழுதலாம். ஒன்று சொல்லார். இதான் தமோய்வர் சொன்னது. ஓகே, இப்ப Z into M plus N ஐ கருதி என்ன? அப்ப Z to the power M plus N. Z to the power M plus N ங்கிறவர் யாருன்னு சொல்லுவோம்? Z to the power M plus N வரும். மூணாவது விளங்கணும். Z to the power M plus N. இதை பார்க்க கூட உங்களுக்கு மேலுக்கு இந்த கேள்வியில Z to the power M into Z to the power என்ன ஞாபகம் வருதா? இது பாருங்க, இதை எப்படி விடுதலாம்? Z to the power M into Z to the power என்ன எழுதலாம்? அது உங்களுக்கு வழங்குதா? ஓகே, உங்களோட ஐடியா. மற்றது இன்னொன்று சொல்லலாம். இதுக்கு இது சமன் காட்டாம். இவர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான் ஆல்ரெடி நாம Z to the power M into Z to the power என்ற ரியல் பார்ட் கண்டுபிடிச்சவர். இப்போ Z to the power M into Z to the power என்னங்கிறது Z to the power M plus என்ற ரியல் பார்ட்ங்கிறது சமன். அதான் நாம இது இன்டிஜர்ஸ்ல படிச்சுப்போம். இது பவர் சுட்டி தானே அந்த தேற்றமே தானே சொல்லு. Z plus M into என்னங்கிறதும் ZM into Z சமன்ங்கிறது ஈக்குவல்ங்கிறது. அப்போ இது Z to the power M into Z to the power M into Z to the power என்னங்கிறது Z to the power M plus என்னங்கிறது சமன். அப்ப இவர ரியல் பார்ட் தானே இது. இந்த ரியல் பார்ட்ங்கிறது இதுக்கு சமன் காட்டாம். ஓகே, அப்ப தமோய்வரின் தேற்றத்தையும் பயன்படுத்தணும். இப்ப இந்த கொஸ்டெல்லாம் அடிப்பறத்தால் அவங்களுக்கு விளங்கணும். தமோய்வர தேற்றத்தை பயன்படுத்தணும். முனை வடிவத்துல மூல அழிக்கணும். அப்ப முனை வடிவத்தில் இருக்கணும்டா எப்படி இருக்கணும்? முனை வடிவத்தில் இருக்கணும். அப்ப உங்களுக்கு சட்ட ஆல்ரெடி முனை வடிவத்தில் இருக்கலன்னு 2 into cos 2π/3 plus I sin 2π/3 என்று. இப்ப Z to the power M plus என்ற ரியல் பார்ட் தான் யாரு? ரியல் பார்ட் தான் யாரு? இவர். அப்ப முனை வடிவத்தில் தமோய்வரின் தேற்றத்தை பயன்படுத்தி Z to the power M plus என்ற முனை வடிவத்தில் நல்ல விளங்கணும். போலா ஃபார்ம்ல Z to the power M plus என்ற ரியல் பார்ட் எப்படி போலா ஃபார்ம்ல இவரண்டு காட்டினா எனக்கு போலா ஃபார்ம் இல்லாம மத்த வடிவத்தில் Z to the power M plus என்ற ரியல் பார்ட் தான் தெரியும். அப்ப ரெண்டும் சமன் காட்டினா சின்ன உங்களை பண்ணிட்டா. இப்ப போலா ஃபார்ம்ல Z to the power M plus என்ன கருதினா ரெண்டு பக்கம் M plus என்ன குழம்பு 2 to the power எப்படி வரும்? M plus N into cos 2π/3 plus I sin 2π/3 என்று வரும். இவருட என்ன M plus N அவளுக்கு. அப்ப தமோய்வரின் தேற்றத்தை பயன்படுத்த Z to the power M plus N சமன் 2 to the power M plus N into இங்க பாருங்களா, நான் பிரேக்கெட்டை நீக்கிறேன். தமோய்வர தேற்றத்தை பயன்படுத்தி இந்த பிரேக்கெட்டை நீக்கிறேன். அப்ப cos இவரை முன்னுக்கு அதை கொண்டு M plus N into
2π/3 plus 2 to the power m plus n into I முன்னு போறேன் I into 2 to the power m plus n into sin m plus n 2π/3. அப்ப இங்க பாருங்க z to the power m plus என்ற ரியல் பார்ட்ங்கிறது இங்க எப்படி வருது இன்னும் வருது. ஆனா ஆல்ரெடி நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் z to the power m plus என்ற ரியல் பார்ட்ங்கிறது இது ரெண்டு. எனவே நான் சொல்லலாம் என்ன ரியல் பார்ட் ஆஃப் z to the power m plus n இங்க இருந்து செய்யலாம் இவ்விடத்தில் செய்யலாம் சமன் 2 to the power m plus n into cos m plus n into 2π/3. எனவே am into an minus bm into bn சமன் 2 to the power m plus n into cos m plus n into 2π/3. கேட்ட முடியும் சரியா படம் இதுதானே.